decision to take possession. This is the Kairos moment. Take position to take possession. This is the victorious season. இடம் பிடிங்கள், உடைமைகளை எடுங்கள், இது உங்கள் கைரோஸ் நேரம். இடம் பிடிங்கள், உடைமைகளை எடுங்கள், இது உங்கள் வெற்றியின் பருவம். We need not fight in this battle. We will take our stand. Now we shall see salvation. Battle belongs to the Lord. போராட தேவை இல்லை, நிலைப்பாட்டை எடுத்திடுவோம். ரட்சிப்பை நாம் இன்றே காண்போம். இந்த யுத்தம் தேவனுடையது, இந்த யுத்தம் தேவனுடையது. Battle belongs to the Lord. Battle belongs to the Lord. Battle belongs to the Lord. Blessing and glory and honor, wisdom and thanks to our God. Power and praise to Messiah, forever and ever, amen. ஆசீர்வாதமும் மகிமையும் கனமும் ஞானமும் நன்றி உமக்கே. வல்ல துதியும் மெஸ்ஸையாவுக்கே, இன்றும் என்னென்றும் ஆமென். Saints are marching on. Yes, we are marching on. Let Christ's kingdom come, His will be done. அடிமகத்தை செலுத்தினோம், துயிலடை போடுவோம். ராஜ்யம் வரட்டும், சித்தம் நிறைவேறட்டும். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் எனும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயிற்று. The seventh angel then blew his trumpet, and there were mighty voices in heaven shouting, the dominion, kingdom, sovereignty, rule of the world has now come into the possession and became the kingdom of our Lord and His Christ the Messiah, and He shall reign forever and ever. Amen.
Hello dear viewers, I am Samantha. We are pleased to welcome you to our YAMS Online Conference 2.0. ஷலோம், உங்கள் அனைவரும் YAMS ஆன்லைன் மாநாடு 2.0விற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் ஷரண். Today is the third day of our conference. இன்னைக்கு நம்ம கான்ஃபரன்ஸ் உடைய 3வது நாள். I hope you have been blessed by the praise and worship and also sermon. நான் விசுவாசிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த துதி ஆராதனை மற்றும் பிரசங்கத்தை கேட்டு நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு. If you have missed any of the sessions, don't worry about it. Just head over to the description box below and click on the link. இதுக்கு முன்னாடி நடந்த செஷன்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க் பிரஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நீங்க மிஸ் பண்ண வீடியோஸ் பார்த்து கண்டு மகிழுங்க. And also don't forget to subscribe our official YouTube channel and turn on the post notifications as you don't want to miss any of our latest updates. இன்னும் நீங்க நம்ம ஆஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க உடனே வந்து சேரும். Coming up with worship and also sermon by Reverend Kumaradevan. So stay tuned, be blessed. அடுத்ததான் நமக்கு துதி ஆராதனை இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரசங்கத்தை கொண்டு வராரு ரெவரண்ட் குமரதேவன் அவர்கள். ஸோ காத்திருந்து கண்டு மகிழுங்க. ஷலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை யாவரும் துதி ஆராதனையில் நாங்கள் வரவேற்கின்றோம். ஸோ we welcome you, each one of you. ஸோ நம்ம எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். ஸோ உங்கள் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய பிரசன்னம் மகிமை நம்மளை சூழ்ந்து இருக்கும். Amen. Hallelujah. Let's we pray. Oh Shataran. Father, we thank you, Jesus. We thank you, Lord. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய மகிமை பிரசன்னம் இப்பொழுதே கடந்து வருவதாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஹalleluya. Jesus name. இயேசுவின் நாமத்தினால். Hallelujah. Let's we worship our King of Kings. Let's give a glory to our King. Hallelujah. He's worthy. Hallelujah. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. Amen. Let's sing to our King. He is worthy. Oh, hallelujah. We worship you, Lord. We give all the glory to you. Your name be glorified. Kami datang bawa pujian, bersama memuji-Mu Tuhan. Satukan suara dan nyanyikan sorak kemenangan. Kami datang bawa pujian, bersama memuji-Mu Tuhan. Satukan suara dan nyanyikan sorak kemenangan. Gloria, Gloria, Gloria. Persatuan ditinggikan pujian segalanya. Gloria, Gloria. Persatuan ditinggikan puji Dia. Gloria. Oh hallelujah. We worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம். Oh, you are good, Lord. Oh, kami datang bawa pujian, bersama memuji-Mu Tuhan. Satukan suara dan nyanyikan sorak kemenangan. Let's sing, hallelujah. Pujian bersama memuji-Mu Tuhan. Satukan suara dan nyanyikan sorak kemenangan. Oh, Gloria, Gloria. Persatuan ditinggikan di atas segalanya. Tuhan ditinggikan puji Dia. Gloria. Hallelujah.
Oh, you are worthy, Lord. We give you glory, we give you honor, we give you praise for all that you are. We give you glory, we give you honor, we give you praise. Gloria, we give you glory. Let's sing together. We give all the glory to you, Lord. Oh, hallelujah. Let's worship. We give you praise. Gloria, we give you glory, we give you honor, we give you praise for all that you are. We give you glory, we give you honor, we give you praise. Gloria, 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 persatuan ditinggikan di atas segalanya. Gloria, Gloria, persatuan ditinggikan puji Dia. Gloria, hallelujah. Oh Lord, we worship you, Lord. You are worthy, Lord. Oh, நீர் பாத்திரர், நீர் எல்லா நாமங்களையும் மேலானவர். Oh, hallelujah. Oh, Jesus. Oh, Shantaran. Oh, Jesus. Hallelujah. Hallelujah. Amen. அவர் நம் கொம்பைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Amen. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, அவர் நாமம் பெரிதான நாமம். அவர் உயர்ந்தவர், நம் தலைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். என் கொம்பை உயர்த்தினீரே, உற்சாகத்தோடு, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட, oh hallelujah, உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி இயேசுவே. ஓஹோ ஹalleluya, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது நாளெல்லாம். ஓ ஹalleluya, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. ஓஹோ ஹalleluya, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு
வெட்கப்பட்டு நான் போவதில்லை. ஓ ஹalleluya. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, தகப்பனே நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுவோமா? அறிக்கை செய்து வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு ஓ ஹalleluya. நான் வெட்கப்பட்டு போகிற ஜனங்கள் அல்ல. ஓ ஹalleluya. Oh thank you Jesus. Oh hallelujah. Oh let's be worship the King of Kings. ராஜாதி ராஜாவை உயர்த்துவோமாக. Oh hallelujah. அவர் நாமம் உயர்ந்த நாமம். அவர் உன்னதங்களில் வாசம் செய்கிற தேவன். Oh hallelujah. Oh hallelujah. We give all the glory to Lord. Hosanna. Oh hallelujah. Oh hallelujah. Hallelujah. இயேசுவே உன்னதரே. ஹோசன்னா உயர்த்துகிறோம். Hosanna, Hosanna, உன்னத ராஜன் இயேசுவுக்கே. ராஜா உயர்ந்தருளுமே, உயர்ந்தருளுமே இயேசுவே. Worship you, Lord. Oh, Yesuvuke Raja uyartharume. Hosanna, Hosanna. Oh, let's declare Hosanna. Hosanna. Unnadare Devani Devani
hallelujah. Oh, இயேசுவே எழுந்தருளும் ஆண்டவர். Oh, உயர்ந்தருளுமே. Oh, hallelujah. நீ உயர்ந்தருளுவீராக, எழும்புவீராக. Let our King to be lifted up. இயேசுவே. Jesus, you be lifted higher. Let's sing together. Higher, be lifted higher. Jesus, Jesus, you be lifted higher, higher. Oh, let you be lifted up, Lord. Oh, Jesus, Jesus, you be lifted higher, higher, be lifted higher. Let our King, let our King be lifted up. Let our King, oh, Shatana Baba, Yeshuve. Let our King be lifted up. Oh, Hosanna, Hosanna, hallelujah. Let's give a glory to Him. Oh, அவரை பார்க்கிறோம், அவரை உன்னதர். Oh, hallelujah, hallelujah. Oh, நீர் பார்த்தீரர், நீர் பார்த்தீரர். Oh, hallelujah. Oh, அப்பா, நீர் எங்களை பெருக செய்கிற தேவன், எங்களை உயர்த்துகிற தேவன். Oh, hallelujah. Amen, Jesus. Oh, hallelujah. முழு இதயத்தோடு காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். Let's sing. Hallelujah, 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 hallelujah.
அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஓ கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என் தேற்று கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகத்தோடு அறிக்கை செய்வோமாக. ஓ ஹalleluya. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். Let's sing hallelujah.
இயேசுவே. ஓ ஓ ஓ அல்லேலூயா அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. ஓ இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். நீர் உன்னதர் மாத்திரம். ஓ ஹalleluya oh hallelujah. Let's give a praise to him. Oh, we thank you, Lord. We thank you, Lord. Oh hallelujah. Oh hallelujah. Oh hallelujah. ஓ நம் எதிரிக்கு முன்பாக கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறது. ஓ ஹalleluya. ஓ ஆவியானவரே இயேசுவே. ஓ ஹalleluya. நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். ஓ வெற்றி பவனியோடு. ஓ வெற்றி பவனியோடு. ஓ ஹalleluya. நம் எதிரிக்கு முன்பாக கர்த்தர் வெற்றி பவனியோடு. ஓ அல்லே. ஓ இயேசுவே. ஓ அல்லே. ஓ ஹalleluya. Oh, he's the one who was so victory. Oh, hallelujah. Hallelujah. Oh, let heaven be open, Lord. Oh, இயேசுவே. வெற்றி பவனியோடு. வெற்றியோடு. இயேசுவே. Oh, let's take over. Oh, இயேசுவே. Oh, hallelujah. Hallelujah. Oh, ஒரு மனமாக let's be a one. Oh, இயேசுவே. Jesus, Jesus, oh Jesus, hallelujah, hallelujah, oh Jesus, 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 oh hallelujah, hallelujah. Hallelujah. அவர் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தார். வெற்றி பவனியோடு முன் செல்லுவோம். ஆமென். கர்த்தர் நமக்காக வெற்றிகளை கொடுக்கிற தேவன். ஓ ஹalleluya.
நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா நாமமும் எல்லா கனத்திற்குரியவர் நீர் ஆண்டவர். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். பிரசனம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். மீதியா இருக்கிற நேரத்தை, வார்த்தையை ஆண்டவர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்டு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து செல்வோம். Thank you. Hi, Shalom. Welcome back to our YAMS online conference. மீண்டுமாக உங்களை யாவருமே YAMS உடைய ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் 2.0 உங்களை யாவருமே நாங்கள் வரவேற்கிறோம். Now I really want to thank God for the Ignite Us band, a wonderful song and worship that they did. Praise God for that. Give them a big round of applause. And thank God for teams like this that will worship God. ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்கிற இப்படிப்பட்ட குழுவினருக்காக நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். Now I believe that you have been blessed by our conference last Friday and Saturday. போன வெள்ளிக்கிழமை போன சனிக்கிழமை நடந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீங்க, ஆன்லைனில் கலந்து கொண்டிருப்பீங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். Now if you have missed our theme song, that it's time too much, நம்மளுடைய தீம் பாடல், தலைமை பாடல் இல்லை தலைப்பு பாடலை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது what do you call, இது அணிவகுப்பின் நேரம் என்று சொல்கிற இந்த தலைப்பில் எழுதின பாடலை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். Just go to the YouTube channel, look at the song, hear the song and all the other messages. Don't forget to like, share and spread the news and spread the gospel of God. Amen. Now as I told you earlier that this time in this my second message, I will preach to you in detail about the word marching. Amen. The march. நான் அணிவகுப்பு என்ற அந்த காரியத்தை குறித்து திட்டவட்டமாக உங்களோடு கூட இந்த இரண்டாவது செய்தியில் நான் பேசுவேன் என்று சொல்லியிருந்தேன் போன தடவை. ஸோ நிச்சயமாக இன்றைக்கு அதை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். As I told you that I'm going to give you more revelation about the word march. So get ready for this is and it is time to march. Amen. So I want you to get prepared in your heart and want you to understand. If you are taking notes, please take notes. In the timeல நீங்க ஆயத்தமா இருங்க. இது அணிவகுப்பின் நேரம். உங்களுக்கு முடிந்த அளவுக்கு எவ்வளவாக நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். Let me repeat. It's time to march. I'm going to speak to you M-A-R-C-H. And I'm going to give you the understanding of each word and each alphabet and what it all means. நான் இன்றைக்கு உங்களுக்கு MARCH என்ற அந்த வார்த்தையில் இருந்து சில அப்ரிவேஷன், சில அர்த்தங்களை உங்களுக்கு நான் கூறி உங்களை உற்சாகப்படுத்த ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஆயத்தமாக இருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Let's pray and dedicate this time to the Lord. Father, we give you all the glory, praise and honor, God. Prepare our hearts, God, to receive your word and your marching orders from heaven. பரலோகத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய அணிவகுப்பின் ஆண்டவரே திட்டங்களையும் வார்த்தைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தயவும் நாங்கள் இந்த வேளையில் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய இருதயங்களை திறந்து, எங்களுடைய சிந்தைகளை திறந்து ஆண்டவரை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். God, let our minds be open, hearts be open to receive this word of God and know what to do next, oh Father. அடுத்ததாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிந்து உம்முடைய வழியில் நடக்க கிருபையும் தயவையும் பெற்றுக்கொள்கிறோம். In Jesus name, everybody say amen. Now don't worry about the people around about you. If there is nobody, if you are alone watching this, just take it. If there is somebody beside you, encourage one another to hear the word of God. Some of you are gathered together in one place to hear this message. ஒரு சிலர் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீங்க, குடும்பமாக கேட்டுக்கொண்டிருப்பீங்க, இல்லை தனித்துவத்தில் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. எப்படி இருந்தாலும் ஆவியானவர் உங்களோடு கூட இன்றைக்கு இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். However that you are hearing this message, the Holy Spirit is going to speak to you. Now first thing is from the abbreviation of MARCH, I'm going to say to you, the first one is M. முதல் காரியம் Mல மார்ச் என்ற வார்த்தையிலிருந்து Mல இருந்து நான் சொல்ல போற காரியம் மார்ச்சிங் ஆர்டர்ஸ். M மார்ச்சிங் ஆர்டர்ஸ். இது அணிவகுப்பின் உத்தரவுகள். Amen. அணிவகுப்பின் உத்தரவுகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். Amen. அடுத்ததாக the next one is A, apostolic mandate, அப்போஸ்தல ஆணை.
அப்போஸ்தலருடைய ஆணை என்ற அந்த காரியத்தை குறித்து நான் பேசுவேன். Now are revealing the sons. குமாரர்கள் வெளிப்படும் நேரம். Amen. குமாரர்கள் வெளிப்படும் நேரம். See creed of the saints. பரிசுத்தவான்கள் உடைய நம்பிக்கை, பரிசுத்தவான்களின் நம்பிக்கை, அதை குறித்து பார்ப்போம். Now H, holiness restoration movement. Amen. Holiness restoration movement. பரிசுத்த மறுசீரமைப்பின் இயக்கம், பரிசுத்த மறுசீரமைப்பின் இயக்கம். இந்த 5 காரியங்களையும் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். Now today we are going to look in detail the 5 essential things that God wants us to know and understand before we can possess what God has promised us. Amen. நாம் எதெல்லாமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எதெல்லாமே நாம் அணிவகுத்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, முதலாவதாக எப்படி செய்ய போகிறோம் என்ற இந்த 5 காரியத்தையும் நான் பேசும் பொழுது நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள போறீங்க. Amen. So it's time to march, my friend. So see yourself like the Joshua generation. Now உங்களை நீங்கள் யோசுவா சந்ததி போல இருக்கிற அந்த கூட்டணியாய் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். So now just like Joshua generation has to cross over their boundaries, cross over the obstacles and hindrances to get marching on into the promised land. Amen. எப்படியாக யோசுவா சந்ததி அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, குரலை கேட்டு, அவர்களுக்கு முன்பதாய் இருந்த எல்லா தடைகளையும் அவர்கள் உடைத்து அவர்கள் நுழைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எங்கே? ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்துக்குள் நுழைந்தார்கள். எப்படி நுழைந்தார்கள்? அவர்கள் மார்ச் பண்ணி போனதை பார்க்கிறோம். Now we know the story of Joshua, how they marched around the city of கானான் தேசத்தை, Canaan, how they marched around Canaan. கானானை அவர்கள் எப்படியாக சுத்தி வந்தார்கள், அவர்கள் அணிவகுத்தார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருப்போம். But today I'm not going to touch into that, but I'm just telling you that how the generation of Joshua and his generation marched one time, and the Lord says march 7 times, and they marched 7 times. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 7 தடவை அவர்கள் மார்ச் பண்ணினார்கள் ஒவ்வொரு நாளும். கடைசி நாளிலே 7 தடவை அந்த பட்டணத்தை சுத்தி வந்தார்கள். எல்லா மதில்களும் கீழே விழுந்தது. Unless you march, you will not see all the hindrances falling down, my friends. நீங்கள் அணிவகுக்க விட்டால், நீங்கள் நடந்து நீங்கள் தேவனோடு கூட மார்ச் பண்ண விட்டால், தூதர்கள் மார்ச் பண்ண போறது அல்ல. You see, when you start marching, then the angels of God are going to march together with us. Amen. Amen. நீங்களும் நானும் அணிவகிக்கிற நேரத்துக்குள் நாம் கடந்து போகும் பொழுது நீங்க ரெடியா இருந்தீங்களா? கால் எடுத்து முன்னுக்கு வச்சு மார்ச் பண்றதுக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவனுடைய சேனை நம்மோடு கூட இருக்கும். நீங்களும் தேவனுடைய சேனையாக நீங்கள் பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். Amen. See, today I'm going to take you one by one to this, all the 5 things that the Holy Spirit revealed to me, and I wanted to give it to you. ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின இந்த காரியத்தை உங்களுக்கு நான் திட்டவட்டமாக இந்த ஸ்ட்ராட்டஜியை, இந்த யுத்தியை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். I want to reveal the strategy of the Lord, how to possess what God has promised us. Amen. எப்படி நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சத்தியங்களை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க என்று பார்க்கவும். சரி, உட்கார்ந்த இடத்துல நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot just sit down there and do nothing and get all the blessings that God has promised. No, my friends, everybody, even Abraham has to move out from his hometown into the promised land, into the place where God gave him what God promised. Amen. ஆரம்பத்தில் இருந்து பார்க்கிறோம், அப்ரஹாம் காலத்தில் இருந்து பார்க்கிறோம். அப்ரஹாமை ஆண்டு தேர்ந்தெடுத்தார். அவர் நகர்ந்து போனார், அவரை ஊரை விட்டு போனார், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். போகிற வேளையில தான் பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது அவருடைய வாழ்க்கையில். Amen. See, unless you move, unless you march, you will not get anything. Now I'm telling you, even before we enter into the next year 2022, I'm telling you, only the people who hear what I'm talking about, the marching orders, will be able to cross over and receive the blessings. If you don't want to march, if you want to just lock yourself up in the room, in your church, in your place, and do not want to march out there with the other churches, with the other organization, with the other Christian leaders and the other mission workers into the forefront of what God is calling us, then we are missing so many things. Amen. Now this message is not just for one church. This is for every church. This is not for one Christian community. This is for all Christian community. In the message ஆனது ஒரு சபைக்கு மட்டும் அல்லங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, என் சபைக்கு மட்டும் நான் பேசவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகள் கேட்டுக்கொண்டு இருக்குமானால் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் முன் செல்லலாம். இல்லை என்றால் நீங்கள் இருந்த இடத்துல இருக்க போறீர்கள். You going to miss a big deal that God has promised us, my friend.
See, in the Joshua generation, God got to get rid of those in the Moses generation. Do you remember that? மோசையோட காலத்துல மோசையோடு கூட இருந்த சந்ததியில அநேகரை ஆண்டவர் கழித்து போட்டார். அவர்கள் எல்லாமே கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதபடிக்கு அவர்கள் வனாந்தரத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது. You see, their term ended in the wilderness. Don't let your term end in your wilderness. Amen. உங்களுடைய அடுத்த இடத்துக்கு போக உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் இல்லை ஆண்டவரோடு கூட மார்ச் பண்ணி போக விருப்பம் இல்லை என்றால் நீங்களும் நானும் எங்க இருக்க போகிறோம் என்றால் வனாந்தரத்திலே நம்மளுடைய முடிவு வந்துவிடும். So don't end anything here, my friends. We got great opportunity. We got a great deal out there. We got a great blessing out there. Hallelujah. ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து நம்மை அழைக்கிறார். Amen. Now the first thing is M. Marching orders. Everybody say marching orders. Amen. இது அணிவகுப்பின் உத்தரவுகள். Amen. இந்த அணிவகுப்பின் உத்தரவை யார் கொடுக்கிறார் என்று பார்க்க போகிறோம். Who is giving us this marching order and how we should hear the marching order and move into what we call the battlefield. Without spiritual warfare, there is not going to be victory. Amen. ஆவிக்குரிய யுத்தம் இல்லாமல் ஜெயம் கிடைக்க போறதில்ல. நம்ம அடுத்த இடத்துக்குள் நம்ம நுழைய போறதில்ல. So everybody and every Christian, I'm telling you, we got to face our battles. We got to face our spiritual battles. But does not matter because God is with us and He will fight our battles. Amen. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய யுத்தங்களை செய்வார். Amen. ஒரு நாள் இந்த யுத்தங்களை ஓய பண்ணுவார். Hallelujah. Amen. Now can we read 2 Corinthians chapter 10 verse 3 and 4? இரண்டாவது கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ம் 4ம் படிக்க போகிறோம். தமிழ்ல வாசிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. Amen. For though we walk or live in the flesh, we are not carrying on our warfare according to the flesh and using mere human weapons. For the weapons of warfare are not carnal, amen, are not physical, but they are mighty before God for the overthrow and the destruction of the strongholds. Hallelujah, my friends. தமிழ்ல அதை வாசிக்க கேட்போம். 14வது வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானதா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கும்படிக்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். ஆமென். That is the warfare I'm talking about. It's not about flesh and blood. It's not fighting against another race, another religion, another man, another woman. It's not about that, my friends. You love them to the core. Hallelujah. ஒவ்வொருத்தரையும் மற்ற ஜாதியோடு மற்ற மதத்தோடும் மற்ற இனத்தோடும் யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லைங்க. நம்மளுடைய யுத்தம் இவர்களோடு கூட அல்ல, பிசாசோடு கூட தான் நம்முடைய யுத்தம். பிசாசின் கிரியையோடு தான் நம்முடைய யுத்தம். நம்முடைய அசுத்தமான வாழ்க்கையோடு தான் நம்முடைய யுத்தம். Amen. Don't forget that is our warfare is against the demonic forces and all the evil things that the devil has planned against us to destroy us. My friends, I'm telling you, this is the time. Remember that our weapons of warfare are not carnal. It is not a weapon that is flesh and blood. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நம்மளுடைய இந்த யுத்தம் அது மாம்சமும் இரத்தமும் உள்ளது அல்ல. Amen. அது சுயத்துக்குரியது அல்ல, அது தெய்வீகமானது என்று மறந்துவிடக்கூடாது. This warfare is mighty. This warfare is spiritual, my friends. So you got to understand this marching order has been given from heaven. இந்த யுத்தத்தின் காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த அணிவகுப்பின் காரியத்தையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Amen. So அந்த உத்தரவு யார் கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் தான் உத்தரவு கொடுக்கிறார். See, the Lord is the one who is calling us into this battle, my friends. Amen. When the sound of war is heard, every army will rise up, and they know when they hear the siren, when they hear the sound of the trumpet, when they hear the sound of the blowing of the shofar. In those days, they know that this sound is for war. This sound means it's time to fight. This is time to get ready to go on and go into the battlefield. Amen. எங்கே சத்தம் கேட்கிறதோ அந்த யுத்தம் சத்தம் கேட்கிற வேளையில அமர்ந்திருக்க மாட்டார்கள். யாரும் அமர்ந்திருக்க
காத்திருக்க மாட்டார்கள். எழும்பி அவர்கள் முன்னணிக்கு போக ஆரம்பிப்பார்கள். யுத்த வீரர்களாக உடையை போட்டுக்கொண்டு அவர்கள் முன்னுக்கு நிற்பார்கள். சத்தம் கேட்கிறதா? Are you hearing the sound of war from heaven, my friends? Are you hearing? God is speaking to us. The time has come. It's time to march. Amen. Hallelujah. ஐந்தாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் படிக்க போகிறோம். Let's read verse 5 and 6. Can we read that please? தமிழ்ல வாசிப்போம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Amen. And as much as we refute arguments and theories and reasonings and every proud and lofty things that sets itself up against the true knowledge of God, and we lead every thought and purpose away captive into the obedience of Christ. My friend, I will explain this afterwards. I will explain this verse afterwards. So verse 6, being in readiness to punish every disobedience. Obedience, punish disobedience. Amen. Now when your own submission and obedience as a church are fully secured and complete. Amen. Did you hear that, my friend? I'm speaking from the scriptures so that you will understand the order from heaven. Amen. நீங்களும் நானும் அறியும்படிக்கு தேவன் வானத்திலிருந்து இந்த காரியத்தை பேசுகிறார். இது அணிவகுப்பின் நேரம். இந்த அணிவகுப்பின் சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். வானத்தில் சத்தம் இருக்குமானால் இந்த பூலோகத்திலும் அதே சத்தம் கேட்கப்பட வேண்டும். When the marching sound in heaven, there must be also a marching sound on earth, my friends. Amen. போன வாரத்தில் உங்கள்கிட்ட பேசினேன். அவர்கள் அந்த மரத்துக்கு மேலே ஒரு சத்தத்தை கேட்டார்கள். யாருங்க மரத்துக்கு மேலே நடக்க போறா? யாருங்க அணிவகிக்க போறா மரத்துக்கு மேலே? Who is going to march above the trees, my friend? It is the angels of God who are already marching. If you hear their sound of marching, you will know that this is not time to waste, but time to get ready to go forward, my friends. Amen. There's a battle that we got to go and fight, and in this battle God is going to fight for us and we're going to win, my friends. Amen. Let me tell you again, this battle is not with humans. இந்த யுத்தம் மனிதர்களோடு அல்ல என்று மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன். என்னென்ற சில நேரத்தில் இந்த மெசேஜ் எடுத்து சில பேர் குழம்பிடுவீங்க. See, sometimes you take this message and think that I'm pushing people to be radical and go against people. That is a wrong message. If you hear only one part of the message, get back and hear the whole message. Amen. நீங்கள் ஒரே ஒரு செய்தி ஒரு பக்கத்து மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா திருப்பியுமாக ரிவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக கேளுங்க. It will be in the YouTube forever. So you can check it anytime. Amen. I'm preaching from the word and stand by that word. I preach the word and I stand by the word. Let me give you a few things so what are our marching orders from Christ, the captain of the host? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய யுத்த வீரனாய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நமக்கு என்ன வார்த்தை வந்திருக்கிறது, என்ன அணிவகுப்பின் உத்தரவுகள் வந்திருக்கிறது என்று பார்க்க போகிறோம். Write down A. The first thing is write down A. Do not walk in the fleshly ways. முதல் காரியம் A. உங்களுடைய சொந்த சுயத்திலும் உங்களுடைய சொந்த சிந்தையிலும் நடக்காதீர்கள். First thing, A, B, be ready for warfare. யுத்தத்துக்கு ஆயத்தமாவுங்கள். C, our spiritual weapons are not carnal, not flesh and blood. நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. D, they are mighty before God. இது வல்லமை உள்ளது, வல்லமை வாய்ந்தது. Amen. இந்த யுத்தம் வல்லமை உள்ளது. இந்த போர் ஆயுதங்கள் வல்லமையானது என்று நான் சொல்கிறேன். E, it has the power to overthrow and to destroy strongholds of the enemy. பிசாசுடைய சேனைகள், பிசாசுடைய கட்டுகள், பிசாசுடைய கோட்டைகளை உடைக்கிறதுக்கான வல்லமை சார்ந்த இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். F, refute arguments, theories and unwanted reasonings. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கம்ப்ளைண்ட், தேவையில்லாத murmuring, தேவையில்லாத பேச்சுகளை விடுங்கள். அந்த காரியத்தை இந்த தியோரி அந்த தியோரி என்று பேசுகிறதை விடுங்கள். யுத்தத்தில் இறங்குங்கள். Amen. Now the next one, G, stay away from being proud. Amen. தன் சுயத்தை நினைத்து தன் பலத்தை நினைத்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது எல்லாத்தையும் விடுங்கள். பெருமை ஆவியை கர்த்தர் வெறுக்கிறார். Amen. பெருமை உள்ளவனை கர்த்தர் வெறுக்கிறார். பெருமையை விடுங்கள். So H, lofty behaviors that sets itself up against the knowledge of God. தேவனுடைய சிந்தைக்கு மேலாக வருகிற எல்லா காரியத்தையும் அதை தள்ளி போடுங்கள். Amen. தேவனுடைய சிந்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்ப்பாய் நிற்கிற எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கள். lofty behavior, அப்படிப்பட்ட ஒரு behavior
குணாதிசயங்கள் நமக்கு தேவை இல்லை. See, I be in total obedience to Christ. கிறிஸ்துவுக்குள் முழுமையாக விசுவாசம் மட்டுமல்லங்க, அவருக்குள்ள அடங்கி இருப்போம், obedience ஆக இருப்போம், கீழ்ப்படிதல் அவருக்குள்ள முழுமையாக இருக்கட்டும். Amen. Be in total obedience. J, be submissive to God to punish disobedience. தேவனுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படியாதவைகளை நாம் அதை நம்ம வெறுத்து தள்ளுவோம், அதை நிர்மூலமாக்கி போடுவோம். Amen. So you got to come against disobedience, because God is against disobedience, my friend. கீழ்ப்படியாத தன்மையை கர்த்தர் வெறுக்கிறார். So அதை நீங்கள் எதிர்த்து தள்ளுங்கள் உங்களிடத்திலிருந்து. As an individual, the K, the last one, as an individual or as a church, be fully secured and be completely full of Christ's love. Amen. கிறிஸ்துவ சபையாய் இருக்கிற நீங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்துவின் அன்பிலே முழுமையாய் இருங்கள். Amen. Can you understand this, my friends? I have just briefed you, in this session about the things that we need to do to get prepared when you hear the sound from heaven. Amen. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதா? இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிற வேளையில தேவ அக்னியை பெற்றுக்கொண்டு முன்னுக்கு போறதுக்கான கர்த்தர் திட்டங்களை, யுக்திகளை நமக்கு கொடுக்கிறார். God is giving us the foundational revelation and essential things that we need to take before we enter into battle. My friends, you got to hear the sound of the marching order. Amen. Now, number 2, apostolic mandate. இரண்டாவது காரியத்தை எழுதிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் ஆணை. Amen. தேவன் ஒரு அப்போஸ்தலர் ஆணை இடுகிறார். So you got to hear the apostolic mandate from God. Now turn with me in the book of Hebrews chapter 12 verse 1, 2 and 3. நம்ம எபிரியர் புத்தகம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க போகிறோம். எபிரியர் 12:1 முதல்ல வாசிப்போம். Come, let's read in Tamil. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். Amen. Therefore then, since we are surrounded by a great cloud of witness who have borne testimony to the truth, let us strip off and throw aside every encumbrance, unnecessary weight. Amen. தேவலாத பாரங்களை எடுத்து போட்டுட்டு போங்க என்று சொல்கிறார் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். And that sin which is so readily or cleverly clings to and entangles us, and let us run with patient endurance and steady. Amen. Run with steadiness, run with patient endurance. Amen. விடாத முறையில் ஓடுங்கள், நிக்காதீங்க, ஓடுங்கள், முன்னணிக்கு ஓடுங்கள். See, when you hear this apostolic mandate, this is the apostolic mandate. இதுதாங்க அப்போஸ்தலருடைய ஆணை. நீங்கள் ஓடுகிற வழியில பின்னால பார்க்காதீங்க, சைட்ல பார்க்காதீங்க, எங்கேயுமே பார்க்காதீங்க, ஆண்டவரை நோக்கி ஓடுங்கள். Amen. So look forward and run steadily, active persistence and appointed course to race this, run in this race that is set before us. Amen. இந்த ஓட்டம் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தின இந்த ஓட்டத்துக்குள்ள ஓடுறதுக்கான இந்த அப்போஸ்தலருடைய வார்த்தை உங்களுக்கு தேவைப்படுகிறது. This we need a apostolic mandate to know what to do, how to run and where to go. Let's read verse 2. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். Amen. Amen. Looking away, that means looking from your distraction. Look away. Don't look at your distraction. தடை செய்கிற எல்லா காரியத்தையும் பார்க்காதீங்க, அதை விட்டுட்டு யாரை பார்க்க வேண்டும்? Look to Jesus. Everybody say look to Jesus. Amen. நான் எது நடந்தாலும் இயேசுவை தான் பார்க்க போகிறேன். Amen. அப்படியாக இருங்க தேவ ஜனமே. எது நடந்தாலும் அவர் தான் நம்முடைய அப்போஸ்தலரின் அப்போஸ்தலர். Amen. Jesus is the apostle of the apostles. Amen. So we got to hear his mandate. We got to know who is the leader, the source of our faith is also and he is also the beginning and he is also the end, the finisher of our faith. Amen. அவரே ஆரம்பமா இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்துக்கு ஆரம்பம், நம்முடைய விசுவாசத்துக்கு முடிவுமா இருக்கிறார். So you cannot run away. You cannot say I have faith without Christ, my friend. He's the beginning of faith, he's the end of faith. Amen. He's the starter of the faith, he's the finisher of that faith. Amen. So he brings everything into maturity and perfection. எல்லாத்தையும் முதிர்ச்சி அடைய செய்யும்படிக்கு உங்களையும் என்னையும் அவருடைய வார்த்தையால் முதிர்ச்சி
வெற்றி அடைய செய்யும்படிக்கு, பரிபூர்ணமாக்கும்படிக்கு, பெர்ஃபெக்ட் ஆக்கும்படிக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். See, the Lord wants to make us pure, perfect and be mature in the word. Amen. So he, for the joy of obtaining the prize that was set before him, endured the cross, despising and ignoring the shame, and is now seated at the right hand of the throne of God. Amen. Where is Jesus seated? Everybody say, at the right hand of the throne of God. Amen. I didn't hear you. Say, at the right hand of the throne of God. Amen. That's where Jesus is seated. Yes, இங்க அமர்ந்திருக்கிறார். தேவனுடைய வலது பாகத்தில் அமர்ந்திருக்கிறார். Amen. அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார், கேள்விப்பட்டார் அல்ல, கேட்டார். அதை செவிசாய்த்து செய்ததுனால ஆண்டவர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். Amen. When he heard the voice of the Father, he believed in the voice of the Father and he did exactly what the Father asked him to do. Amen, my friends. Hallelujah. In verse 3, let's do verse 3 now. மூணாவது வசனத்தை படிப்போம். ஆகையால் நீங்கள் இலைக்குள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Just think of him. Amen. Just think of Jesus, who endured from sinners such grievous opposition and bitter hostility against himself, so that you may not grow weary and exhausted, my friends, losing heart and relaxing and fainting in your minds. Amen. The Bible says, don't be fainted because of all the things that is happening around about you. உங்களை சுத்தி இருக்கிற இந்த மேகங்கள், சுத்தி இருக்கிற இந்த தேவலாத அசுத்த சக்திகள், all these bad vibes that's trying to pull you down, don't listen to that. Don't entertain that. Only look to Jesus, the beginner and the finisher of our faith. Amen. ஆரம்பிக்கிறவரும் துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற, நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பித்து முடிக்கிறவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒரு சந்ததியாக இருப்போம். So, do you know what is the apostolic mandate? அப்போஸ்தலருடைய ஆணை என்ன? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிங்கள், வேறு எதுவுமே பார்க்காதீங்க, தேவனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க. What is the apostolic mandate? Don't look to your left, don't look to your right, don't look at the people that is trying to pull you down, don't look at the devil that's trying to put hindrances. Look at Jesus who has finished the race. ஓட்டத்தை ஓடி முடித்தவர், இன்றைக்கு அவர் அமர்ந்திருக்கிற இடத்தை பார்த்து ஓடுங்க தேவஜனமே. He is seated at the right hand of the Father. அப்பாவுடைய வலது பாகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனை நோக்கி போங்க, because he is the apostle of the apostles. Listen to him. Amen. அவர் எல்லாத்துக்கும் மேலாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். Let's go to number 3. மூன்றாவது காரியம். Number 3, revealing the sons. Amen. This is important season. Amen. I've been declaring that this is the season of the saints movement. Amen. I will come to that afterwards. But then the revealing of the sons. குமாரர்கள் வெளிப்படும் நாட்கள். எல்லாம் சொல்லுங்க, குமாரர்கள் வெளிப்படும் நாட்கள். Amen. இதுதாங்க அந்த நாட்கள். This is the day where God is going to reveal the sons. Amen. ஆண்டவருடைய குமாரர்கள் வெளிப்படும் நாட்கள் இது. ஆயத்தமாய் இருங்கள். Let's turn to Romans chapter 8 verse 14, 15 until verse 23. நம்ம ரோமர் புத்தகம், this is so powerful, so important. verse 14 until 23, 14 இருந்து ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். 23 வரைக்கும் படிப்போம் தமிழ்ல. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Amen. For all who are led by the Spirit of God are the sons of God. Amen. Say with me, I am led by the Spirit. And I am son of God. நான் ஆவியால் நடத்தப்படுகிறேன், ஆகையால் நான் தேவனுடைய புத்திரன். Amen. Hallelujah. Verse 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Amen. For the spirit which you have now received is not spirit of slavery. Amen. To put you once more in bondage of fear, but you have received the spirit of adoption, which means the spirit producing sonship. Amen. நீங்கள் குமாரத்துவத்தை அடையும்படிக்கு ஆவியானவர் உங்களை எழுப்புகிறார், பிறத வைக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Amen. In which we cry, Abba Father. அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமை உங்களுக்கும் எனக்கு மட்டும் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. So when you call God your Father, then you know that you are his
his son. Amen. You are his daughter. Amen. அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி என்று நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவரை அப்பா என்று கூப்பிடுகிற இந்த உரிமையும் பெற்றுக்கொள்வீர்கள். Amen. Now verse 16 says, the Spirit himself testifies together with our spirit, and assuring us that we are the children of God. தமிழ்ல வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். Amen. If you are strong in the spirit, if you know who you are in Christ, the Spirit of God is telling you something. He's telling you, you are the son. Amen. ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமாங்க? நீ தான் தேவனுடைய குமாரன், நீ தான் தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு பெருமையான ஒரு காரியம், அது எவ்வளவு உற்சாகமான ஒரு காரியம். நீ சாதாரண ஒரு வேலைக்காரன் அல்ல, நீ தேவனுடைய வீட்டுக்குள் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறீர். Amen. You அவருடைய குமாரனாய் இருக்கிறீர், குமாரத்தியாய் இருக்கிறீர். You are the son in the house of God, my friend, and you are not that slave. Don't let people treat you like a slave. உங்களை இனி கீழே மட்டமாய் தள்ளி உங்களை வேலைக்காரனை போல நடத்துகிறதை விடுங்கள். அதிலிருந்து வெளியே வாங்க. ஆமென். அந்த வேலைக்கார மென்டாலிட்டியில இருந்து வெளியே வாங்க. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள், தேவனுடைய குமாரன் குமாரத்திகள் நீங்கள். ஆமென். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. Amen. And if we are the children, we are the heirs also, heirs of God and fellow heirs with Christ, sharing the inheritance of Jesus. Amen. அவரோடு கூட உடனாய் மாறிடுறோம், உடன் பிள்ளையாய் மாறிடுறோம், உடன் குமரனாய் மாறிடுறோம், உடன் குமரத்தியாய் மாறிடுறோம். எதெல்லாமே இயேசுக்கு கொடுக்கப்பட்டதோ அது எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுங்க. Amen. Whatever that has been promised to Jesus will also be given to us. So you share in his glory, you also share in his pain, in his struggle, in his suffering. Amen. அவரோடு கூட நீங்க கஷ்டத்துக்குள்ள போனீங்கன்னா அதே போல பாடுகளுக்குள்ள போகிற நீங்களும் அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளேயும் போக வேண்டும். Amen. Hallelujah. Not just suffering, but the blessings also come together with us. Verse 18 please. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Amen. So Paul is saying, but for for I consider that the suffering of this present time, he's saying this time now, the suffering that you and I go through now are not worth to compare with the glory that is about to be revealed. Amen. வரப்போகிற வெளிப்படுத்தல் பெரிய வெளிப்படுத்தலுங்க. இப்ப போகிற பிரச்சனை சின்ன பிரச்சனை தான். அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. Because the revelation that God is going to give us is greater, is mightier, is bigger than all the sufferings and the problems that we are going through right now. Amen. Don't let it pull you down. இப்ப நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களை கீழே தள்ள வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற இந்த தரிசனத்தை பாருங்கள். Amen. Let us see that vision of the Lord, my friends. A good army will have a good eyesight. ஒரு நல்ல யுத்த வீரனுக்கு நல்ல ஆவிக்குரிய கண்களும் இருக்கு. நல்ல கண்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குரிய யுத்த வீரர்கள், நல்ல ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Amen. So have that prophetic eyesight to see the future and run towards the blessings that God has kept for you. Amen. Verse 19 19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. Amen. For even the whole creation, which means the all nature. Amen. எல்லா சிருஷ்டிகளும் காத்துக்கொண்டு இருக்குதா? எதுக்காக காத்துக்கொண்டு? What are they waiting for? They are waiting expectantly. Oh my friends, I like this scripture. I like this verse. It says they are waiting expectantly and longs earnestly for God's sons to be revealed, to be made known. Hallelujah. And I'm declaring to you, this is the time of the revealing of the sons. Amen. குமாரர்கள் குமாரத்திகள் வெளிப்படும் நாட்கள் இது. Amen. Be the son, be the daughter of God. தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் இருங்கள். இது வெளிப்படுகிற நாட்கள். Amen. இந்த வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுக்க இருக்கிறார். So come into the sonship. I invite you to come into the sonship with Jesus Christ. Amen. தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் நீங்கள் வர வேண்டும் என்று நான் வர வைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். அவர்தான் எல்லாவற்றுக்கும் பெரியவராய் இருக்கிறார். Amen. உங்களை அவருடைய குமாரனாய் குமாரத்திகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் தேவனே.
தேவன் நம்மளை மாற்றிக் கொண்டிருக்கிறார் தேவஜனமே. Amen. Verse 20, for the creation nature was subjected to fertility, to condemnation, to frustration, not because of the same intentional fault of its part, but by the will of him who so subjected it, yet with the hope that nature, verse 21, the creation itself will be set free, amen, from its bondage to decay and corruption, and gain the entrance, I say, gain the entrance into the glorious freedom of God's children. Amen. அந்த ரெண்டு வசனத்தை வாசிப்போம். அது என்ன என்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள என்கிற நம்பிக்கையோடு நீங்க சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுகிறவராயிலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். கீழ்ப்படுகிறது என்று வசனம் சொல்கிறது. ஆமென். Verse 21 22 நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. Oh yes, we know that the whole creation has been mourning together in the pains of labor until now. The creation is mourning. Oh, இந்த சுய வேதனைக்குள்ள போகிறதாம். எது? இயற்கை. எதுக்கு சுய வேதனைக்குள்ள போகிறது? யாரு பிறக்கணும் என்று வேதனைக்குள்ள போகிறது? சீசர்கள் அல்ல, குமாரர்கள் பிறக்கணும் என்று சொல்லி வேதனைக்குள்ள போகிறது, காத்திருக்கிறது குமாரர்கள் வெளிப்படும்படிக்கு. Amen. Even the whole creation is waiting for the revealing of the sons. And verse 23 says, and not only the creation, but we ourselves too, we have and enjoyed the first fruit of the Holy Spirit, of foretaste of the blissful that is to come, grown inwardly as we wait for the redemption of our bodies from the sensuality and of the grave, which will reveal our adoption, the manifestation of God's sons. Amen. Hallelujah. நம்மள வாசிப்போம் அதை. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட, ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நீங்களும் நானும் நம்முடைய சரீரம் மீட்பை அடையும்படிக்கு புத்திர சுவிகாரத்தை வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்மளும் புத்திரனாய் வர வேண்டும். நானும் என்னுடைய உடல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், நோய்கள், சாபங்கள், கட்டுகளை இதெல்லாம் விட்டுட்டு ஒரு புத்திரனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே துடிக்கிறோம் அல்லவா? அது கர்த்தர் கொடுத்த துடிப்பு. Amen. Why we are groaning within us, that we have to come out from all our old mentality and all evil things, all the desires of this flesh, because we are fighting against this immortality. Amen. இந்த காரியங்கள் தடை செய்து கொண்டு இருக்கிற இந்த காரியங்களை, சரீரபூர்வமான எல்லா காரியங்களையும் நாம் மேற்கொண்டு ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் நாம் பூர்ணம் அடைவோம். Amen. We will become whole at the manifestation of God's sons. My friends, let me declare to you, this will be the season. If you know and if you enter, this will become the season of the revealing of the sons. நான் சொல்லுகிறேன், உத்தரவாய் சொல்லுகிறேன், மறு உத்தரவு கர்த்தர் கொடுத்த உத்தரவோடு சொல்லுகிறேன், இது தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் வெளிப்படும் நாள். அந்த குமாரனாய் குமாரத்தியாய் நீங்கள் இருக்க வேண்டும். Amen. Number 4, write down number 4, creed of the saints. Amen. What we need is the creed of the saints. என்ன நமக்கு தேவை? பரிசுத்தவான்களின் நம்பிக்கை. பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை என்ன? மார்ச் பண்ணணும் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். when you say மார்ச் அணிவகிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை இருக்கணும். எதுக்கு நீ மார்ச் பண்ற? எதுக்கு நீ போற? எதுக்கு நீ யுத்தத்துக்குள்ள போற? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். யார் அந்த நம்பிக்கை? எது அந்த நம்பிக்கை? எப்படி அந்த நம்பிக்கை? what is your belief system, my friends? what do you believe? Let me ask you a question. What do you believe today? எதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? உலகத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல இந்த உலகத்தின் காரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல வளர்ந்து வருகிற இந்த AI என்று சொல்லுகிற காரியத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? Are you just believing in the things of the world? Are you believing in just the AIs, the artificial intelligence today? I will talk to you in my last message about it. Amen. நான் இதை குறித்தோ இல்ல maybe my wife also will speak about this in this season. Now listen very carefully to what you are hearing, my friends. We are now chosen to hear
and do what God has called us to do. That's why we need to have the creed of the saints. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரமாய் நடக்க வேண்டும். அதனால தான் நமக்கு பரிசுத்தவான்களுடைய என்ன இருக்க வேண்டும், நம்பிக்கை ஒன்று இருக்க வேண்டும். Amen. அதை குறித்து சொல்கிறேன். So what is the creed of the saints? Believe in the Trinity. First thing, believe in the Trinity. முதல் காரியம், திருத்துவத்தின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். Amen. எது மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? திருத்துவத்தின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். That is Father, Son and the Holy Spirit. Amen. Now the disciples were commanded by Jesus. He said, go and baptize them in the name of the Father, Son and the Holy Spirit. போய் நீ தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சீசர்களுக்கு இயேசு சொன்னார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலே கொடுங்கள் ஞானஸ்நானத்தை என்று சொன்னார். Amen. So believe, the creed of the saints is to believe in the Trinity. Amen. பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை எதுவா இருக்க வேண்டும் என்றால் திருத்துவத்தின் மேல் நம்பிக்கை. மூன்றாவது காரியம், believe. The next one is believe that Jesus died and rose again. What is Christian belief, my friends? That Jesus died and rose again. இயேசு மரித்தார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று நம்புகிறது தான் கிறிஸ்துவம். Amen. The Christianity is all about believing that Jesus died for you and he rose again. The world out there need to know that Jesus died. He is not a prophet. He is a God incarnation. அவர் ஒரு திக்கதரிசி மட்டுமல்ல. அவர் திக்கதரிசி கிடையாதுங்க. அவர் திக்கதரிசி மட்டுமல்ல. அவர் தேவன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன். உலகத்தில் மரித்தார், ஆனாலும் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று ஒவ்வொருத்தரும் அறிய வேண்டும். உலகமும் அறிய வேண்டும். முதலாவதாக கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? Amen. The next one is believe in the gift of the Holy Spirit. அடுத்த நம்பிக்கை எதுவா இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவருடைய வரங்கள் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்கு வரம் கொடுத்திருக்கிறார். ஆவியானவரே நமக்கு வரமாய் கொடுக்கப்பட்டவர். Amen. The Holy Spirit is our gift, my friend. Gift from the Father. Amen. இயேசுவை நம்பின அத்தனை பேருக்கும் அப்பா கொடுத்த gift என்ன தெரியுமா? உங்களுக்கு அப்பா கொடுத்த வரம் என்ன தெரியுமா? ஆவியானவர். The Holy Spirit is given to you because you believe in the Father. You believe in the Son. The gift is been given to you, the Holy Spirit and the gifts of the Holy Spirit. Amen. The next one, believe that we are the saints sent out by God. என்ன தெரியுமா நீங்க நம்பணும்? அடுத்ததாக நம்பணும், இதெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தார், அனுப்பப்பட்டவர்களாக உங்களை தேர்ந்தெடுத்தார் என்று இந்த நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கணும். So this is the creeds. This is the creed of the saints, my friend. Amen. இதுதான் பரிசுத்தவான்களின் நம்பிக்கையாக இருக்கும். Let's read John chapter 15 verse 16. யோவான் 15:16 படிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. Jesus, the Lord is saying here, he said, you did not choose me, but I chose you. படிங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். யார் ஏற்படுத்தினார்? கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார். You have not chosen me. Verse 15-16 of John says this, you have not chosen me, but I have chosen you and I have appointed you. My friends, Jesus has given you an appointment order. Amen. ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு appointment கொடுத்திருக்கிறார். Amen. And that you might go and bear fruit and keep on bearing, that your fruit may last, may remain forever. Amen. Will abide, so that whatever you ask in the name to the Father in the name of Jesus Christ, I'm telling you, the Bible also saying to you is this, he may give it to you. Amen. எதையெல்லாம் கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாமத்தில் கேட்கிறோம் அதெல்லாம் கொடுக்கப்படும். எப்போ திரும்ப கொடுக்கப்படும்? எப்போ அவர் போன்னு சொன்னாரோ நீங்க போனீங்களோ, எப்போ நீங்க கனி கொடுன்னு சொன்னதை கனி கொடுத்தீங்களோ, அவருக்குள்ள நீங்க அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரோ, அப்போ நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். Amen. When you are in him and we are in him, so when you understand the creed of the saints, இந்த கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இந்த காரியங்களை, இந்த பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால், இந்த நம்பிக்கையோடு நீங்க செயல்படும் பொழுது இதெல்லாம் நீங்க கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறீங்களோ, இயேசுவின்
நாமத்தில் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். So John 15 verse 26 says this, but when and verse 27 says, but when the comforter, the counselor, the helper, the advocate, the intercessor, the strengthener, the standby, oh, these are the names of the Holy Spirit. Amen. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? Comforter. தமிழ்ல பிரமல வாசிப்போம். When he comes, when the comforter comes, whom I will send to you from the Father, the Spirit of truth who comes, proceeds from the Father, he himself will testify regarding me, says Jesus. Amen. Hallelujah. But you also will testify and be my witnesses, because you have been with me from the beginning. Amen. படிங்க அது. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது, தேற்றவாளன் ஆவியானவர் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். Amen. The Holy Spirit will speak about Jesus. Amen. He will reveal. Now this must be the creed of the saints. இது தான் பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். எனக்கு ஆவியானவர் சொல்லுங்க, எனக்கு ஆவியானவர் வேண்டும். Come on, just declare and ask the Father, say, I want the Holy Spirit. Oh, give me the Holy Spirit. Amen. Revival will not come unless the Holy Spirit comes, my friend. எழுப்புதல் வராது, ஆவியானவர் வராமல் எழுப்புதல் வராது. So ask of the Holy Spirit, because when you are full of the Holy Spirit, revival is going to burst out. Amen. ஆவியானவரால் நிரம்பியிருப்பீங்கன்னா இந்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். So இதுதான் உங்களுடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். Amen. Now let me talk to you a little bit about the sent out ones. அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கொஞ்சமாய் சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். நான் அனுப்பப்பட்டவர்கள் என்றால் ஆண்டவர்னால நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். You have been appointed by God. Now when you are the appointed of God, which means you got to know, as a the creed of the saints is that you got to understand that you are the called out of God, the called out ones. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதே நேரத்தில் அனுப்பப்பட்டவர்களும் கூட. Amen. You are also the called out ones and also the sent out ones. Now let me show you something from Matthew chapter 10 verse 1. மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Saints of God, I want you to have this understanding. Amen. விசுவாசமாய் இருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய பரிசுத்தவான்களாய் இருக்கிற நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு அவர்களை கூப்பிட்டு அவர்கள் மேலே அவர்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். Jesus called them as saints of God. Jesus called his disciples, the apostles, and spoke to them and said, and Jesus summoned to him summoned to the 12 disciples and gave them power and authority. Amen. Jesus gave them power, gave them authority. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வல்லமை கொடுத்தார், அதிகாரங்களை கொடுத்தார். Today the Holy Spirit is upon us. Amen. The Lord Jesus Christ is giving the saints authority. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறார்? ஆவியானவரை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே என்னத்தை கொடுக்கிறார்? இப்போ அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். எதுக்கு அதிகாரம்? Why God is giving us power and authority over unclean spirits, to drive out every demons and to cure all kinds of disease and all kinds of weaknesses and infirmity, my friends. Amen. நோயில இருக்கிறவங்களை விடுதலை செய்யும்படிக்கு, பிசாசு பிடியில இருக்கிறவங்களை விடுதலை செய்யும்படிக்கு, அசுத்தமான வாழ்க்கையில வாழ்கிறவர்களை விடுதலை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தை மட்டுமல்ல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். Amen. This is the blessing of the saints. Amen. ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். Verse 5 chapter 10, Matthew chapter 10 verse 5, 6, 7, 8. Can we see that? அதை தமிழ்ல வாசிப்போம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமல் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டுக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். Okay, continue. வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், விடுதலையாக்குங்கள். மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள்,
இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, இந்த அழைப்பு போதகர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. கேட்கிற வாலிபர்களா இருந்தாலும் சரி, கேட்கிற முதியோர்களா இருந்தாலும் சரி, இதை கேட்கிற அத்தனை விசுவாசிகளுக்கும் கர்த்தர் இதை கொடுக்கிறார். நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட அந்த பரிசுத்தவான்கள், இது பரிசுத்தவான்களுடைய blessing. Amen. ஆசீர்வாதம் இது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும். See, as now let me read. Jesus sent out, I'm reading from Matthew chapter 10 verse 5 to 8. It says here, Jesus sent out the 12, charging them, go nowhere among the Gentiles and do not go into any towns of the Samaritans, but go to the lost sheep of the house of Israel. And as you go, preach, saying, the kingdom of heaven is at hand. Now, for this time, for this purpose, the Lord Jesus wants them to only go to a certain type of people, a certain group of people, to the Israelite first. முதலாவதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட, யூத ஜனங்கள் கிட்ட முதல்ல போய் சுவிசேஷம் சொல்லி, அவர்களுக்கு பிரசங்கி, அவங்க கிட்ட போய் இது செய்யின்னு சொல்லி அவர்களுக்கு இது அனுப்பப்பட்டது. Now afterwards I will show you another scripture that Jesus speak. Amen. What did Jesus say? But then here we see that Jesus gave them power and he said go. He said cure the sick. Verse 8. Cure the sick, raise the dead, cleanse the lepers, drive out demons freely without pay. You receive it freely without charge. Give it. Amen. Amen. எதெல்லாமே நீ பெற்றுக்கொண்டியோ அதை நீ இலவசமாய் கொடு. இந்த அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இதை விற்காதே, கொடு என்று கர்த்தர் சொல்கிறார். Now this is what we got to understand as saints, my friends. Amen. இதைத்தான் பரிசுத்தவான்களை இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ளவும். Luke chapter 10 verse 1, 2 to 3. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே இரண்டாக பேராக அனுப்பினார். And now after this the Lord chose and appointed 70 others. Now from the 12 the Lord is appointing the 70 others and set them out ahead of him 2 by 2. He's sending them 2 by 2 into every town and place where he himself was about to come and visit. Amen. தேவன் இயேசு கிறிஸ்து எங்கே போகிறாரோ அதுக்கு முன்பதாக இவர்களை 2 பேராக அனுப்புகிறார். Amen. Go 2 by 2 and he sent the 70 and he said go and prepare the way. Amen. இந்த 70 பேரை போய் ஆயத்தப்படுத்துங்கள் என்று அனுப்புகிறார். Likewise the Lord is calling the saints to prepare the way of the Lord. He is coming back soon, my friends. நீங்களும் நானும் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எதுக்காக? வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக. இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருகிறார். அந்த வழியை ஆயத்தப்படுத்துங்கள் பரிசுத்தவான்களே. Hallelujah. Amen. And verse 2 says, and he said to them, the harvest indeed is abundant, the harvest is ripe, the harvest is ready, but the farm hands, which means the workers, are few. Pray therefore the Lord of the harvest to send out laborers into the harvest. Go away, behold, I sent you out like lambs into the midst of the wolves. Amen. The Lord is calling us and he's telling us the harvest is plenty. Amen. The harvest is plenty. He said, go and prepare. Go and get ready. Go and get ready. It is time. He said, this is the time to march into the place. It is time to go and harvest. நீங்கள் அடிவகத்து செல்ல வேண்டும், அந்த இடத்துக்குள்ள போக வேண்டும். ஏனென்றால் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, போய் எடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பத்திலையா? கேளுங்கள், ஜெபமண்டி கேளுங்கள். வேலைக்காரர்கள் எங்களுக்கு வேண்டும், போய் எடுப்பதற்கு, இந்த ஜனங்களை அறுவடை செய்வதற்கு என்று கேளுங்கள். அது தமிழ்ல வாசிப்போம் 2, 3. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அவரை வேண்டிக் கொள்ளுங்க. எதுக்காக? அறுப்பு மிகுதி, வேலைக்காரர்களோ குறைவு. ஆண்டவர்கிட்ட, அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா கொடுப்பாரு வேலைக்காரர்களை. Amen. So to church, do you need workers? Ask the Father. He will give the right people. He will appoint the right people to work with you in the harvest field. Amen. வேலை செய்வதற்கான, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கான சரியான நபர்களை கர்த்தர் சபைக்கு கொடுப்பார். Amen. அவர்களை கொண்டு பெரிய அறுவடை நடக்க இருக்கிறது. I declare to you, there's going to be a season of great harvest. Next year is going to be a great breakthrough of harvest, my friends. அடுத்த வருஷத்தில் நீங்க பயங்கரமான எழுப்புதலை பார்க்க போறீங்க. பயங்கரமான அறுவடையை பார்க்க போகிறோம். உலகம் முழுவதுமாக இந்த இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட அறுவடைகள் ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமான இடத்தில் நடக்க போகிறது. There's going to be pockets of revival in many places in the nation and also the nations of the world. Get ready, my friends. That's why I'm saying to you again and again, it's time to march. Amen. It's not time to sit down. இது உட்கார்ந்திருக்கிற நேரம் அல்ல, எழுந்து நீங்கள் அணிவகிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் போனால்தான் இதை பார்ப்பீர்கள், செய்வீர்கள், செயல்படுத்துவீர்கள். அநேகரும் இதை கண்டு களிப்பார்கள். ஆமென். Last point for today. இன்றைக்கு என்னுடைய கடைசி point, holiness restoration movement. There's going to be a holiness restoration movement. பரிசுத்த மறுசீரமைப்பின் இயக்கம் ஒன்று எழும்புகிறது. Amen. Oh, let me prophesy to you that this is going to happen. There's going to be a holiness restoration movement. I prophesy that there's going to be people rising up from everywhere, rising up from the church and rising up to go and start off something that is totally different than what we have been doing. The old church mentality is over. பழைய சிந்தை உள்ள சபை கட்டடம், இதுதான் சபை என்று சொன்ன எல்லா காரியம் உடைந்து போகிறது. Right? It's going to be finished. It's going to be over. That season is over, my friends. Whether you like my statement or not, this is not my statement. I'm saying what the Lord, the Holy Spirit has put in my heart. One day you will realize what I have prophesied will come to pass. Amen. There's going to be a holiness restoration movement. எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போகிறது என்றால், வரும் காலத்தில் பரிசுத்த மறுசீரமைப்பின் இயக்கம் ஒன்று எழும்ப போகிறது. சபை மாற போகிறது. The church is going to be transformed into this thing. Amen. Into a movement. The church will transform itself into a movement. Amen. Hallelujah. This is the season of the transformers. Amen. ஒரு இயக்கம் ஒன்று உருவாக போகிறது. Amen. சபை அப்படியாகவே புதுசாக உடைந்து ஒன்று புதுசாய் வரப்போகிறது. அப்படின்னா சபை உடைய போகிறது. நான் அதை பற்றி சொல்ல. I'm not talking about the church breaking down. No, I'm not talking about that. Jesus said, break this temple and in 3 days I will raise it up. That's what I'm talking about. நான் என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இயேசுவே சொன்னார்ல, இந்த கட்டடத்தை உடைத்து போடுங்கள், இந்த ஆலயத்தை உடைத்து போடுங்கள். மனிதன் கட்டினதை கர்த்தர் உடைப்பார். மனிதன் கட்டினதை ஆண்டவர் உடைக்க சொல்கிறார். 3 நாளிலே நான் ஒரு புதிய சேனையை எழுப்புவேன். Amen. 3 நாளிலே, on the third day the Lord says, I will bring resurrection power. Amen. On the third day, this is what is going to happen. The restoration movement is going to begin. Amen. மறுசீர் அமைப்பின் ஒரு இயக்கம் ஆண்டவர் எழுப்ப இருக்கிறார். Now let's see what Paul said in Ephesians chapter 6 verse 10 onwards. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சிலதை பார்க்க இருக்கிறோம். பவுல் என்னத்தை சொல்கிறார் என்று கேளுங்கள். படிப்போம் தமிழ்ல. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Amen. In conclusion, Paul said, in conclusion, and this is also going to be my conclusion for today. In conclusion, be strong in the Lord. Be empowered through your union with Him. Amen. Be empowered with your union with God, with Christ. Draw your strength from Him, that the strength which is boundless and mighty. Amen. Draw your strength from Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. சொல்லுங்க, நான் இயேசு கூட இணைகிறேன், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறேன். I am joining hands with Christ. I am receiving His boundless power. Amen. Verse 11 says, put on the God's whole armor, the armor of a heavy armored soldier, which that's what it means. A heavy armored soldier will put on the armor. Amen. And God is going to supply you with that armor. Amen. அந்த போர் ஆயுதங்களை நீ தரித்துக்கொள் என்று சொல்லும் பொழுது, அந்த போர் ஆயுதங்களை கர்த்தரை நமக்கு கொடுக்க இருக்கிறார். நீங்கள் தேட வேண்டியதல்ல. You are not going to search there and here. My friends, God is going to provide the armor. Amen. இந்த போர் ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். That you may be able to successfully stand up against all strategies of the deceitful devil. Amen. எல்லா பிசாசுடைய தந்திரத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க போறீங்க. எப்படி தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு
விசேஷ விதமான ஒரு யுக்தியை கொடுக்க இருக்கிறார். Amen. Receive that in Jesus name, the strategy of the Lord, as I pray and release this right now into you. Receive this strategy in Jesus name, because the holiness restoration movement, the people of the holiness restoration movement must receive strategy. Amen. இந்த பரிசுத்தவான்கள், இந்த பரிசுத்த மறுசீரமைப்பின் இயக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய யுக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசுடைய கோட்டைகள், பிசாசுடைய எல்லா பிளானையும் அவனுடைய யுக்திகளை நிர்மூலமாக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். Amen. I will say, I will put on the armor of God. நான் தேவனுடைய போராயுத வர்க்கங்களை நான் போட்டுக்கொள்கிறேன். Amen. அது படிங்க சிஸ்டர், 11 படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்துக் கொள்கிறேன். And verse 12 says, for we are not wrestling with flesh and blood, oh hallelujah, but against the dispositions, against the powers, against the master spirit who are in the world, the rulers of the present darkness, against the spirit forces of wickedness in the heavenly and supernatural fears. Amen. யார் கூட யுத்தம் செய்றீங்க? படிப்போம் அதை. நீங்களும் நானும் யார் கூட யுத்தம் செய்கிறோம்? நான் சொன்னேன், மனிதனோடு அல்ல, யாரோடு என்று பாருங்கள் அதை. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மனிதனோடு அல்ல, பிசாசோடு கூட தான் என்று திட்டவட்டமாக அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. If you don't understand, read that again and again and again and understand that you don't have to fight any politician, you don't have to fight any country, you don't have to fight any people, you don't have to fight anybody. You have to just fight the devil that is trying to stop us from having the love, the joy and the peace in our country. Amen. யாரோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும்? தலைவர்களோடு அல்ல, அவர்களோடு அல்ல, இவர்களோடு அல்ல, மனிதர்களோடு கூட அல்ல, பிசாசோடு கூட. அவன்தான் தேசத்துக்கும் மனிதருக்கும் வர வேண்டிய அன்பும் தயவையும் கெடுக்க பார்க்கிறான், சமாதானத்தை கெடுக்க பார்க்கிறான். அவனோடு கூட தாங்க யுத்தம். இதை புரிந்து கொள்ளுங்கள். This is what we got to understand as the holiness restoration movement people. Amen. இது இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த மறுசீரமைப்பின் இயக்கத்தின் உள்ளவர்கள் இப்படித்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். Hallelujah, because you are called holy. Amen. நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. Let's read the next verse. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை சொல்லுங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். Amen. Therefore put on the complete armor that you may be able to resist and stand your ground on the evil day of danger, and having done all this crisis demand to stand firmly in your place. Stand firm, my friends. Amen. உறுதியா நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மேல் உறுதியா நில்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் மேலே உறுதியா நில்லுங்கள். Stand strong in the word that God has been speaking to us through the scriptures and through the man and woman of God. Amen. ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை கேளுங்க. Let's read the next one. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். Oh, amen. நீதி என்னும் மார்க்கவத்தை தரித்தவர்களாயும். சத்தியத்தை கட்டிக்கொள்ளுங்கள். நீதியை தரித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய். சமாதானத்தை பாதரட்சையாய் போட்டுக் கொள்ளுங்கள். பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். இந்த பிசாசுடைய கிரியைகளை அவிழ்த்து போடத்தக்கதாய். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். Amen. Therefore put on the complete armor that you may be able to resist and stand your ground on the evil day of danger. My friends, he says in verse 14, stand therefore on your holy ground, having tightened the belt of truth around your loins, and having put on the breastplate of integrity, of righteousness, and a moral rectitude, and the right standing with God. Amen. Put on, my friends, put on, போட்டுக்கொள்ளுங்கள், தரித்துக்கொள்ளுங்கள், and
having shod your feet in preparation to face the enemy with a firm-footed stability. Be stable, be strong, be grounded in the word, my friends. Put on the footshod of the readiness, amen, and the promptness and the readiness produce the gospel of truth, the gospel of peace, amen. தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு அந்த காரியத்தை போட்டுக் கொள்ளுங்கள், amen. Be ready, my friends. Let me read verse 16. Lift up over all the covering shield of saving faith, upon which you can quench all the flaming missiles of the wicked, and take the helmet of salvation and the sword, that which is the spirit, amen, wills, which is the word of God, amen. Oh, take up the sword of faith, my friend. Take up the sword of the spirit. தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள், amen. ஆவி என்னும் பட்டயத்தை, தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே. Oh, don't let the devil fool you. Don't let the devil cheat you. Don't let the devil tell you, go to sleep, don't read the Bible. Now take that word, read it every day, meditate upon it, because that word is powerful, amen. If you want all that I said just now, you got to do this as the saint of Jesus Christ, amen. நான் சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்க செய்ய வேண்டும் என்றால் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதை படிப்போம். ரட்சணை என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலிலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் ஆமென் எப்பொழுதுமே விழித்துக் கொண்டு இருங்கள், ஜெபம் பண்ணி கொண்டு இருங்கள், தேவனை துதித்துக் கொண்டு இருங்கள், அவரை தேடுங்கள், amen. All the time look to Jesus. He said pray at all times, in all occasion, in every season, in the spirit, with all manner of prayer and entreaty. Do that and keep alert and watch with strong purpose and perseverance, interceding on behalf of the saints, amen. மத்த பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்தவான்களாய் இருக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், amen. As a saint, pray for other saints, my friends, amen. The Bible calls you saints, amen. It's not just one person. It's not just Mother Teresa is the saint. You and I are also called the saints according to the scriptures, amen. அம்மா தெரேசா மட்டும்தான் அவங்க செயின்ட் என்று பட்டம் எடுத்தார்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை செயின்டாக அவருடைய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சிலர் மட்டுமல்லங்க, நீங்களும் நானும் தான் அந்த பரிசுத்தவான்கள். அப்படி என்றால் எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். How do you need to live? That's what we've been saying. So pray, become a prayer warrior, amen. A prayer warrior, யுத்த வீரன் யார் தெரியுமாங்க? ஜெப வீரன் தான் யுத்த வீரன், amen. A prayer warrior is a warrior in the battlefield against the evil forces, amen. Are you hearing this, my friends? The evil forces that I'm talking about is the demon, is the power of darkness, the demonic world. இந்த பிசாசுடைய சேனைகள், பிசாசுடைய கோட்டைகளை தான் நான் அதை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறேன். Verse 20, for which I am an ambassador, says Paul, amen. I am an ambassador in a coupling chain, in prison. Pray that I may declare it boldly and courageously as I ought to do. Now listen to this. Paul is saying, I am in chains, but pray for me that I will continue to be bold to preach the word of God, amen. எனக்காய் ஜெபம் பண்ணுங்கள். நான் இப்போ சிறையில தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு தைரியத்துக்காய் ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு தில்லுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். எதுக்கு தில்லு வேணுங்க உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி, தேவனுடைய ராஜ்யத்தை பேசும்படி, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பங்காளராய் இருக்கும்படிக்கு தான் தில் தேவை. அப்படிப்பட்ட தில் உள்ள மனுஷன் நீங்களாய் எழும்ப வேண்டும். நீங்கள் அணிவகுத்து போக வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். Church, people of God, young people, I'm talking to everyone who's listening to me. Now this is the time to march, not to sit back, not to do something else, not to just play with your phone and your computer, but now go out there and do something. You can use every gadget that you have to do the will of God. உங்கள்ட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும், just like what I'm using right now, just like what James is using today to declare the glory, the power and the season to time, declaring that this is the time to march, amen. நாங்கள் என்னத்தை செய்து கொண்டு வருகிறோம்? இது அணிவகிக்கிற நேரம்.
உட்கார்ந்திருக்கிற நேரம் அல்ல தேவச்சனமே. In conclusion, let me read this verse to you. முடிவில் நான் இதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 1 John chapter 5 verse 4 and 5 படிப்போம் தமிழ்ல. 1 யோவான் 5 4 5 4 5 படிங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஹalleluya. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. Amen. தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறீங்க? Amen. The Bible says, for whatever is born of God is victorious over the world, and this is the victory that conquers the world, even our faith. திருப்பி படிங்க அந்த வசனத்தை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. Amen. இந்த வசனத்தை எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருங்க. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Amen. சொல்லுங்க. நான் தேவனால் பிறக்கப்பட்டிருக்கிறேன். Now declare with me, say, I am born of God. I am born again. I am victorious. I am a conqueror. In faith. Amen. Hallelujah. The Bible says in verse 5, who is it that is victorious over that, and who is the conqueror? The world. But he who believes that Jesus, the Son of God, is the conqueror. Amen. யாருங்க ஜெயிக்கிறவன்? படிங்க அந்த வசனத்தை. யார் ஜெயிக்கிறவன் என்று பார்த்து விடுவோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? Amen. Today, as I spoke to you about MARCH, I want you to remember this. Amen. I want you to remember these words one by one. I told you that these are the people that God is looking for. இன்றைக்கு நான் சொன்ன இந்த 5 காரியங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்களை தான் எதிர்பார்க்கிறார். Number 1, you got to receive the marching order. ஒன்றாவது காரியம், அணிவகுப்பின் உத்தரவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Number 2, you got to receive the apostolic mandate. அப்போஸ்தலருடைய ஆணையை பெற்றவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Number 3, revealing the sons. இது குமாரர்கள் வெளிப்படுகிற நேரம், அந்த குமாரர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். Amen. Now see, creed of the saints. அடுத்ததாக, நீங்கள் பரிசுத்த வான்களினுடைய நம்பிக்கை என்னவென்று அறிந்தீர்கள், அதை பயன்படுத்துங்கள். Amen. You got to know the creed of the saints and follow the creed of the saints. And lastly, I spoke to you about the holiness restoration movement. இது பரிசுத்த வான்களின் நேரம், இது பரிசுத்த மறுசீரமைப்பின் இயக்கம் ஒன்று எழும்ப இருக்கிறது. Amen. அந்த இயக்கத்துக்குள் நீங்களும் நானும் பங்காளராய் இருப்போம். Let's pray, my friends. Hallelujah. நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ரிபாக்கா ஷேகாராலா பாரியாந்தா. Come on, lift up your hands wherever you are. Don't worry about the people around about you. Don't worry about the situation. But I want you to lift up your hands. I'm telling you, you got to hear the sound from heaven. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. Amen. Oh, in the book of Acts, the Bible says there was a sound from heaven. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம், வானத்திலிருந்து அந்த சத்தம் கேட்கிறது. இது அணிவகுப்பின் நேரம். This is the time to march. Oh, hallelujah. There's a sound from heaven. I want you to get into that. I want you to get into that spirit. I want you to get into that mode. I want you to get into the time zone of that moment. அந்த நேரத்துக்குள், அந்த காலத்துக்குள், அந்த கைரோஸுக்குள் நாம் நுழைவோம். Come on everybody, push yourself into that power. Push yourself. That means you cannot just sit there waiting for somebody to say, come on brother, rise up. No. You got to rise up, sister. You got to rise up, brother. You got to take authority, because the Bible says Jesus gave them authority. வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது பயன்படுத்த கற்றுக்கொள்ளுகிற சேனையாய் எழும்புங்கள். தேவ சேனையை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இது எழும்புகிற நேரம், இது போகிற நேரம், இது செய்கிற நேரம், இது கர்த்தருடைய வேலையை செய்கிற நேரம். Oh, come on, rise up. Just touch the Lord. Let us receive that mandate. இந்த mandate பெற்றுக்கொள்ளுங்க, இந்த திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் கொடுக்கிற இந்த யுக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். Oh, come on, just receive
receive that anointing, receive that breakthrough, for this is the season of the breakthrough. As I declare to you that this is the time that the God of breakthrough is revealing yourself. Hallelujah. The God of breakthrough is with you. Amen. Oh ribakababa உடைத்து போகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ரிமகபா ஷிருரபோரியாந்தா. Oh Baal Perazim, call unto the Lord who is our Baal Perazim. அவர் எல்லா காரியத்தையும் தைத்து போகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He will give you victory. He will give you the deliverance. He will give you the blessing. For his name is Baal Perazim, the God of breakthrough. Thank you, Lord. We receive all this in Jesus' name. Come on, everybody say, I receive all this in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நான் இதை முழுமையாக பெற்றுக்கொள்கிறேன். In Jesus' name. Amen. Amen. Our friends, tomorrow don't miss any of the session, because the session is prepared just for you to understand what God is about to do. We are going to give you a lot of things. நிறைய காரியங்களை நாங்கள் பேச இருக்கிறோம், நிறைய காரியங்களை வெளிப்படுத்த இருக்கிறோம், காண்பிக்க இருக்கிறோம், கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். இதை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. And I also wanted to finish my message tomorrow with a message title called Triumph. Amen. ஜெயம் என்ற ஒரு வார்த்தையோடு, ஜெயம் என்ற ஒரு தலைப்பில் நான் ஒரு வார்த்தையை பேசி நான் உங்களோடு கூட அதை சொல்ல போகிறேன், பேச போகிறேன். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. So don't miss anything tomorrow. Join us tomorrow. See you again. Until we meet again. Shalom and Maranatha. Amen. Thank you, Reverend Kumaradevan, for the wonderful session. Dear viewers, I hope you have been blessed by the session. Do not forget to join us tomorrow for our upcoming sessions. As a part of our merchandise, exclusive printed yams, t-shirts and keychains are up for sales, and it's going for a real bargain. For further details, kindly check out our Yams official Instagram and Facebook page. To place your orders, kindly WhatsApp to this number with your name, contact number and preferred size. And do not forget to subscribe to our Yams official YouTube channel and turn on the post notification so that you would not miss any of our latest updates. We will keep you constantly updated in our Yams official Instagram and Facebook page. So do not forget to follow us. Stay tuned and be blessed. Thank you.